வணக்கம் நண்பர்களே. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கிடுவாருங்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏற்கனவே பல ஊர்கள்ல போஸ்டரை ஒட்டிட்டாங்க. அதுல கொஞ்சம் தப்பு தப்பா தமிழ் இருந்தது, அதை விட்டுருவோம். நிறைய இடத்துல போஸ்டர் ஒட்டி வா தலைவா அப்படிங்கிறாங்க. திரு அண்ணாமலைக்கு அந்த எண்ணம் வந்துருச்சுங்கிற மாதிரி தெரியுது. பாஜகவில் இருந்து எந்த சாதிச்சார் அப்படின்னு நம்ம யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக தனியாக போட்டியிட்டு தலைமையேற்று போட்டியிட்டு கிட்டத்தட்ட பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட 11% ஓட்டு வாங்கிச்சு. இந்த நடந்து முடிந்த தேர்தலில் சரியான வேட்பாளர் தேர்வு இல்லை, சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு தொடர்ந்து அண்ணாமலை சொல்லிக்கிட்டே வந்தார். தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஆகும் பார்க்கலாம். ஒருவேளை பாஜக கணிசமான இடங்கள் ஜெயிச்சிருந்தது, அவங்களுடைய கூட்டணி அதிமுக ஜெயிச்சிருந்தது அப்படின்னா அவர் சைலண்டா இருந்திருப்பாரு. இப்போ பாஜகவுக்கு பக்கத்துல ஒரு எதிர்காலமே இல்லையோ தமிழ்நாட்டுல அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். அதுதான் திரு விஜயுடைய வெற்றிக்கு அச்சாரமாக இருந்தது. திரு விஜயுடைய வெற்றிக்கு முக்கியமாக இருந்தது இளைஞர்கள். எல்லா கட்சியிலும் இருந்த இளைஞர்கள், திமுக அண்ணா திமுகவில் இருந்த குடும்பங்களில் இருந்து வந்த இளைஞர்கள், வீட்டுக்கு பல இளைஞர்கள் தாவேகா பக்கம் ஓட்டு போவதற்கு முக்கியமான ஒரு வழிமுறையாக இருந்தார்கள். இதை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறார். அண்ணாமலை ஆர்மிங்கிறது தனியாவே இருக்கு. அவர் தொண்டர் படை இருந்தது. கடந்த தேர்தலில் அண்ணாமலை மாற்றப்பட்டதால், கடந்த ஆண்டு பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டதால் அண்ணாமலையுடைய தொண்டர்கள் பலர் மிகவும் வெறுப்படைத்தார்கள். அவங்கள கணிசமானவர்கள் தாவேக்காக ஓட்டு போட்டுட்டாங்க. சில பேர் ஓட்டே போடல. இதனால தாவேக்கா நல்ல வெற்றியை பெற்றது. அண்ணாமலை ஒரு தனியாக கட்சி தொடங்கினால் அவர் பின்னால் நிறைய பேர் இளைஞர்கள் வந்து விடுவார்கள். தாவேக்காவுக்கு போன இளைஞர்கள் வந்துருவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெறுத்து போய் திமுகவுக்கே ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களும் வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம பாஜகவுடைய ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்ல, 3%, 4%, 5%, அதுல கணிசமானவர்கள் வந்துருவாங்க. அப்புறம் அவரு திமுக அண்ணா திமுக மட்டுமல்ல, ஆளுகின்ற தாவேக்காவுக்கு எதிராக கடுமையான அரசியல் பண்ணுவார். அவருக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பேச்சு ரொம்ப வினோதமா இருக்கும், ரொம்ப சூட்சமாக நிறைந்ததா இருக்கும், ரொம்ப கூர்மையாக இருக்கும். நேரடியாக அதிரடியாக தாக்குவார். இது மற்ற கட்சி தலைவர்கள் விட அதிக அளவுக்கான ஒரு சார்பை அவர் பக்கம் திரும்பும். ஏன்னா அவர் தான் அதிக அளவுக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம மத்திய அரசுக்கு எதிராகவும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த மும்மொழி கொள்கையை இப்பவே யாருங்க செயல்படுத்த சொல்றது அப்படின்னு மத்திய அரசுக்கு எதிராக பேசிட்டாரு. ஓகே, அண்ணாமலை ரூட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனி அவர் தனி ரூட்டு தான் போல இருக்கு, அண்ணாமலை வழி தனி வழி அப்படின்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க என்னங்க கட்சி ஆரம்பிக்கிறது ஈஸியாங்க அப்படின்னு அவரே ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கணிசமான நிதி ஆதாரம் தேவையல்லவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப தாவேக்கா எப்படி ஜெயிச்சது? அந்த சின்னம், முகம், திரு விஜயோடைய முகம், அந்த சின்னம், இது மட்டுமே போதுமானதா இருந்துச்சு. நிறைய தொகுதிகள்ல யாரு வேட்பாளர்களே தெரியாம விசில் சின்னத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இது வெளிப்படையா தெரிஞ்சது. இது திரு விஜயுடைய முகத்திற்கு கிடைத்த ஓட்டு, அவருடைய சின்னத்திற்கு கிடைத்த ஓட்டு. அண்ணாமலைக்கும் அது போன்ற ஒரு பெரிய அளவுக்கான வாக்கு வங்கி உருவாக்கி கொண்டு இருந்தது. அவர் நினைத்தால் மறுபடியும் உருவாக்க முடியும். முக்கியமாக கொங்கு மண்டலத்துல முதல் தாக்கம் ஏற்படுத்துவார். கொங்கு மண்டலத்துல அதிமுக பலம் வாய்ந்ததுன்னு சொன்னாலும் கூட கடந்த தேர்தல கணிசமா அடி வாங்கிச்சு. திமுகவே கோவை பகுதியில் ஜெயிச்சது, அதிமுக ஒரு தொகுதி தான் ஜெயிச்சது. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில கணிசமான இடங்களை தாவேக்கா ஜெயிச்சது. ஒருவேளை அண்ணாமலை கட்சி தொடங்கி போட்டியிட்டு இருந்தால் அவருக்கு அது லாபமா இருந்திருக்கும். அண்ணாமலைக்கு நிறைய வயசு இருக்கு. இன்னும் கூட அடுத்த தேர்தலே அவர் ஜெயிச்சு அவர் நிரூபிச்சு காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்த மக்களவை தேர்தல ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்தாருன்னா 2031 அவர் முக்கியமான சக்தியாக இருப்பார். அவரால் திமுக அண்ணா திமுகவை ஓரங்கட்ட முடியும்னு நம்புறாரு. அவர் நம்புறாரோ இல்லையோ, அவருடைய தொண்டர் படை நம்புது. எப்படி விஜய் திமுக அண்ணா திமுகவை ரெண்டு பேரையும் ஓரம் தள்ளிட்டு ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்து ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரோ, அந்த மாதிரியான ஒரு பிரகாசமான பாதை அண்ணாமலைக்கு இருக்கும் அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அண்ணாமலை நினைக்க ஆரம்பிச்சிட்டார். கட்சி தொடங்கி நடத்துறதுக்கு ரொம்ப எல்லாம் ஃபண்ட்ஸ் தேவையில்லை, நல்ல ஒரு எண்ணம் இருந்தால் போதும், இளைஞர்களை கவர்ந்தால் போதும், கணிசமான வாக்காளர்களை கவர்ந்தால் போதும் அப்படின்னு அண்ணாமலை நம்ப தொடங்கிட்டார். அவருக்கு பின்னாலே நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க, சந்தேகம் இல்லை. அவர் எப்படி வாழ்க்கை நடத்துறாரு, நண்பர்கள் மூலமா தான் அப்படின்னு அவரே கணக்கு போட்டு காமிச்சாருல்ல. அப்படி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த நண்பர்கள் உதவ வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க சென்று சேர்ந்த பாஜக முகமாக அண்ணாமலை இருந்தார். இப்ப கூட இருக்காரு. அவருக்கான ஒரு தனி ஃபாலோயிங் இருக்கு. அண்ணாமலை பற்றிய வீடியோக்கள் எல்லாமே நல்லாவே போகுது.
அண்ணாமலை என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பத்தி பார்க்கவும் பேசவும் நிறைய பேர் இருக்காங்க. திரு விஜயோடைய இந்த மகத்தான வளர்ச்சி காரணமாக ஒரு மாற்று இளைஞர் முகம் வராதா அப்படின்னு நினைக்கிறாங்க. திரு விஜயை எதிராக இருப்பவர்கள், இந்த திமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க, அண்ணா திமுகவை நம்ப முடியாதுன்னு நினைக்கிறவங்க, ஒரு மாற்று சக்தி வளர்ந்தால் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அண்ணாமலை ஒரு ஆதர்ஷ பிம்பமாக இருப்பார். அது மட்டும் இல்லாம கணிசமான ஓட்டுகளை திமுக மட்டுமில்லாம பாஜக வாங்கிடுவார். பாஜக முக்கியமா வாங்கிடுவார். பாஜகவே அண்ணாமலைக்கானால் காணாமல் போகக்கூடிய நிலைமை கூட வரலாம். அதுக்கப்புறம் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி திரு அண்ணாமலை ஒரு பெரிய அளவுக்கான எதிர் சக்தியா நினைச்சார். முக்கியமாக கொங்கு மண்டலத்துல ஓட்டெல்லாம் கவர்ந்துட்டு போயிடுவாரு அப்படின்னு நினைச்சார். அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது நடந்து விடும். அப்புறம் திமுக ஓட்டும் கணிசமாக போய்விடும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் இப்பொழுது தாவேகா பக்கம் வர தொடங்கி விட்டார்கள். நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாரு. அதனால இஸ்லாமிய பெருமக்கள் அவர் பக்கம் திரும்புவார்கள். அதே மாதிரி கிறிஸ்தவ பெருமக்களும் திரு விஜய் பக்கத்தை எழுதிட்டாங்க. என்னன்னா கடந்த தேர்தலுக்கு முன்னால என்னதான் இந்த மத நிறுவனங்களில் கிறிஸ்தவத்துடைய தேவாலயங்களில் அதுக்கப்புறம் மசூதிகளில் திமுக சார்பாக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஓட்டளிக்கன்னு சொன்னாலும் கூட மக்கள் அந்த சமூகத்து மக்கள் எல்லாம் மாறிதான் ஓட்டு போட்டாங்க. அவங்க விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு விசுவாசமாக இஸ்லாமியர்கள் சிலரும் கிறிஸ்தவர் சிலரும் இருக்கிறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே அந்த கட்சி தான் திமுக தான் அவர்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு வலைதளங்களை கருத்துக்களை பதிவிட்டாலும் அடிமட்டத்துல அப்படி இல்லைங்கிறது தான் தெரியுது. ஏன்னா கடந்த தேர்தலில் திரு விஜய் கணிசமான ஓட்டு வாங்குறதுக்கு சிறுபான்மை ஓட்டு ஒரு காரணம். சிறுபான்மை ஆதரவுள்ள கட்சி அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொடுத்தோம்னா பெரும்பான்மை மக்கள் தங்களுக்கு சாதகமா வேணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அடிப்படையில் இருக்கின்ற இடதுசாரிகளுக்கு எதிராக இருக்கின்ற திராவிடத்திற்கு எதிராக இருக்கின்ற முக்கியமாக இந்து சம வாக்காளர்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களும் கூட திரு விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இப்போது இந்த அமைச்சரவையில் திரு விஜய் தலைமையிலான தாவேகா அமைச்சரவையில் பிராமண சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக 2 முக்கியமான பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்பட்டதன் மூலமாக பிராமண சமூகம் திரு விஜய் பக்கமே விசுவாசத்தை காட்ட தொடங்கிருச்சு. இப்போ ஏன்னா பாஜக ஒரு சீட்டு கூட கொடுக்கல. அவங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலம் பாஜகவை பாரதிய ஜனதா கட்சி பிராமணர் கட்சின்னு பிராண்ட் குத்திருக்காங்க. அவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்கல. ஆனால் திரு விஜய் 2 சீட்டு கொடுத்து அவர்களை அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறார். இதனால அந்த சமூகத்து மக்கள் அவர் மேல ரொம்ப ரொம்ப மென்மையான மனம், சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காங்க. அதனால அவங்களுடைய ஓட்டு அப்படியே அண்ணாமலை கவர முடியாது. அது தாண்டின ஓட்டுகளைத்தான் அவர் கவர வேண்டும். கடந்த தேர்தல் வரைக்கும் அவர் பக்கம் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. கடுமையாக போட்டியிட்டு தான் அண்ணாமலை ஒரு ஓட் பேஸை ஒரு வாக்கு வங்கியை அப்படித்தான் உருவாக்க முடியும். பிராமண சமூகம் திரு விஜய் பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் அவருடைய அமைச்சரவையில் 8 பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார். கவனிக்கணும். தாவேக்கா சேர்ந்த 7 பேர், அது தவிர காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அப்புறம் வன்னி அரசு விடுதலை சிறுத்தை சேர்ந்தவர் 8 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் இல்லாதது. இப்படி இருந்ததுனால அந்த சமூக மக்கள் அப்படியே ஓட்டு போடுறாங்க. அதனால அவங்க சமூகத்து மக்களுடைய ஓட்டு திரு அண்ணாமலை வாங்குறது கஷ்டம். அதனால அண்ணாமலை ரொம்ப கடுமையா போராட வேண்டியது இருக்கும். ஒரு பிராமண சமூகம் அல்லாத, பட்டியலின சமூகம் அல்லாத இதுகளெல்லாம் சேர்த்து ஒரு கன்சல்டேட் பண்ணுமா அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். அண்ணா திமுகவை வீழ்த்திட்டு ஒரு மாற்று சக்தியாக மேல வரலாம் அப்படின்னு அண்ணாமலை விரும்பலாம். இதை எந்த அளவுக்கு அவர் செய்வதற்கு பாஜக மேலிடம் அனுமதிக்கும் அப்படிங்கிறது சாத்தியம். நன்றி, வணக்கம்.